வணக்கம். நான் உங்க பிரவீன். வெல்கம் டூ தமிழ் மோட்டோ விளாகர். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கன்னியாகுமரியில இருக்கோங்க. ஏன்னா, நம்மளோட ரைடு வந்து கன்னியாகுமரியிலருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ, இந்த ரூம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். நைட்டு வந்து 2 மணிக்கு கன்னியாகுமரி ரீச் பண்ணியிருந்தோம். ரூம தேடி ஒரு 10 நிமிஷத்திலே கண்டுபிடிச்சுட்டேன். ₹600 இந்த ரூம் வந்துச்சு. ரூம் வந்து ரொம்ப நீட்டா இருக்கு. என்னோட ரைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னென்னலாம் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ என்னெல்லாம் கொண்டாந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் ரீஆர்கனைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுட்டேன். நான் காட்டுறேன் பாருங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெஸ் எல்லாத்தையுமே ஒரு பேக்ல போட்டு மொத்தமா எடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ இந்த பேக் வந்து எதுக்காக அப்படின்னா, அப்படியே டாப் பாக்ஸ்ல இத ஈஸியா வச்சுக்கலாம். இல்லன்னா இதில ஸ்ப்ளிட் பண்ணி எல்லாத்தையுமே பேக்ல வச்சுக்கலாம். ஸோ அதனால தான் இந்த பேக் கொண்டு வந்தேன். பழைய துணியெல்லாம் போட்டு யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் ஒரு டவல், அப்புறம் ஒரு பெட்ஷீட் கொண்டாந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிடுறதுக்கு தேவையான பாத்திரங்கள், அப்புறம் வந்து ஒரு ஃப்ளாஸ்க் வந்து ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ கோல்டான இடத்துல வந்து ஹாட் வாட்டர் நமக்கு தேவைப்படும். ஸோ எல்லா டைமே ஃபுட்ட வந்து எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால வந்து நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ட்ரை ஃப்ரூட்ஸு, ட்ரை ஃபுட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அவில், நாட்டு சர்க்கரை, சத்து மாவு எல்லாமே வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, காட்டுறேன் இருங்க. இங்க பாருங்க. சோப்பு, சீப்பு, ஷாம்பு, பவுடர் எல்லாமே வந்து ஒரு சின்ன பேக்கிங்ல எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இது மட்டும் இல்லாம ஆயிலு, பட்ஸு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, சீப்பு எல்லாமே ஒரு இதில எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து ஃபைபர் கிளாத்து. அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியா மேப் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த இந்தியா மேப்ல தான் வந்து நம்ம எங்கெல்லாம் டிராவல் பண்ண போறோம் அப்படிங்கிறத மார்க் பண்ண போறோம். ஸோ அது இருக்கட்டும். அப்புறம் வண்டிக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளீட் ட்ராக்கோட காத்தடிக்கும் நவீன மிஷின். ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ அதே மாரி செயின் லூப், அ செயின் கிளீனர், அப்புறம் ஹெல்மெட் கிளீனர் அதுவும் வாங்கியிருக்கேன். பாலாக்லவா. ஸோ அதுவும் நம்ம வாங்கியிருக்கோம். நம்மகிட்ட 1 மட்டும் இல்லங்க. மொத்தம் 3 இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து அ கைக்கு மாட்ற அதுவும் வாங்கியிருக்கோம். கூடயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செல்ஃபி ஸ்டிக்கு, அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைல் ஸ்டாண்டு 2மே நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, மெமரி கார்டு, பென் டிரைவு தேவையான ஐட்டம் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம். ஸோ நம்ம லேப்டாப் பேக் இங்க இருக்கு. ஸோ இது நம்மளோட லேப்டாப் பேகு. ஸோ லேப்டாப் பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா, லேப்டாப்பு, எடிட்டிங் அக்சஸரீஸ் பிளஸ் ஹார்ட் டிஸ்க் எல்லாமே இதில வச்சிருக்கேன். ஸோ பேக் வைக்க முடியல அப்படின்னா, பேக்கா நான் இத யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம க்ளவுஸ் இங்க இருக்கு. ஒரு ஷூ இருக்கு. ஹேண்ட் கார்டு வாங்கிட்டு வந்தேன். மாட்ட முடியல. ஸோ போற வழியில எங்கேயாச்சும் மாட்டணும். ரைடிங் ஷூ இருக்கு. பாக்ஸ் இருக்கு. ஸோ பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஹேர் ட்ரையர், அப்புறம் GoProவோட அக்சஸரீஸ், அப்புறம் ட்ரிம்மர், கிளீனிங் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய எடுத்து வந்திருக்கேன். ரொம்ப மெஸ்ஸியா இருக்கு. இது எல்லாத்தையுமே சரியா வைக்கணும். ஸோ அப்புறம் இந்த பேக்ல பார்த்தீங்கன்னா, எம்ப்டியா தான் இருக்கு. ஃபில் பண்ணணும். ஸோ இந்த பேக்ல தான் நம்மளோட தெர்மல் வியர்ஸு, ரெயின் கியர்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம். டக்குனு நமக்கு தேவைப்படுறப்ப எடுத்துக்கிற மாரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட்டு, GoPro, சார்ஜ் பண்றதுக்கு ஒரு சார்ஜிங் அடாப்டரு எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டேன். இங்க ஃபுல்லா பேக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நேத்து வந்தத விட இன்னைக்கு கொஞ்சம் பக்காவாவே பேக் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். வண்டி எடுத்துட்டு கிளம்பிடலாம். நம்ம இங்க தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரூம் ரெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. காத்து கம்மியா இருக்க மாரி ஒரு ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட் எடுத்திட்டேன்னு நெனைக்கிறேன் நானே. எவ்வளோ ட்ரிப்புக்கு நெறைய எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொருள ஏத்திட்டேன். கொஞ்சம் வெயிட் அதிகமாயிடுச்சு. முருகா, நல்லபடியா கிளம்பணும்பா. ஓகே. தேங்க் யூ. ஓகே. இப்போ நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்னா, லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கன்னியாகுமரி. இங்கேருந்து நம்ம ரைட்ல போணும். ஓகே. இந்த ரோட்ல நேரா போனோம் அப்படின்னா, நம்ம தென்கடைக்கோடி கன்னியாகுமரியின் முக்கடல் சங்கமிக்கும் இடத்துக்கு வந்து போய் சேர்ந்துடலாம். இன்னும் ஒரு 850 மீட்டர்ஸ்.
ஸோ அங்கேருந்து தான் நம்மளோட பயணம் ஸ்டார்ட் ஆக போகுது. காலையில் இப்போ மணி 10:30 ஆகுது. 9 மணிக்கு பிளான் பண்ண 10:30 மணி ஆயிடுச்சு. பேக் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ பாருங்க மக்களே, கடல்கிட்ட வந்தாச்சு. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க கடல். இதுக்கப்புறம் நம்ம வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 2000 கிலோமீட்டர்ஸில் ஏகப்பட்ட டைம் வந்து கடலை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கடல்கள் வழியாக தான் நம்ம வந்து ட்ராவலே பண்ண போகிறோம். நம்மளோட முக்கியமான ட்ராவலே அதுதான். சூப்பராக இருக்குது. அலையெல்லாம் பெருசு பெருசாக வருது. எந்த சைடு போக முடியும்னு பார்ப்போம். காந்தி நினைவு மண்டபம் இங்கே இருக்குது. அப்படியே நம்ம கீழே போகலாம். ஆனால் அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? அந்த சைடு போகலாமா? .0 எங்கே இருக்கு? உள்ள விட மாட்டாங்களே. என்ன பண்ணலாம்? கன்னியாகுமரி சுற்றுலாத்துறை உங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு. எங்களை மாதிரி பைக்கர்ஸ்லாம் வந்தால் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பாட்டை ரெடி பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப புண்ணியமாக போகும். சரி, ஓகே. நம்மளால் வந்து திருவள்ளுவர் சிலையை ஃபேஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்க முடியல. ஸோ அதனால் அந்த பக்கம் ரோடில் போயிட்டு அங்கே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பலாம். ஓகே, பர்ஃபெக்டான ஸ்பாட்டு. சூப்பராக இருக்குது. இங்கேருந்து ரெண்டுமே கவர் ஆகுது. அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பலாம். மக்களே, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ரேடார் நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து நாம் வந்து நெக்ஸ்ட் ஒரு 500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறோம். அடுத்து வந்து நம்ம கேரளாவில் தான் வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ ரோடு நல்லா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம வந்து டிஸ்டன்ஸை கவர் பண்ண போகிறோம். போகிற வழியில் எனக்கு பிடிச்ச முக்கியமான ஒரு இடத்த நம்ம வந்து பார்த்துட்டு தான் போக போகிறோம். ஸோ கேரளாவில் நான் ரொம்ப நாளாக அதை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்க ஒரு இடம். ஸோ அந்த இடத்தையும் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ கன்னியாகுமரி பற்றி சொல்லணும் அப்படின்னா செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு ஊருங்க. சான்ஸே கிடையாது. கடல், 3 கடலும் வந்து சங்கமிக்கிற திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இடம் இருக்குது. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சு எல்லாரும் வந்து இந்த இடத்த வந்து விசிட் பண்ணணும். இதுவரை நீங்கள் பார்க்கல அப்படின்னா பிளான் பண்ணிட்டு வந்து சீக்கிரமே வந்து பாருங்கள். ஸோ நாம் வந்து ஸ்ட்ரைட்டாக போகணும் திருவனந்தபுரத்துக்கு. ஸோ இங்கே தான் வந்து கேரளா பஸ்ஸஸ்லாம் இருக்கும் போல். பாருங்களேன், பீச்சு பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்குது. ஸோ நாம் வந்து திருவனந்தபுரம் 104 கிலோமீட்டர்ஸ் நாம் வந்து டைரெக்டாக போகணும். சூரிய அஸ்தமனம் இந்த வழியாக போனால் சன்செட் பார்க்கலாங்க. நம்ம ரிட்டர்ன் வருவோம்ல, அப்போ சன்செட் பார்க்க வரலாங்க. கூகுள் ஸோ இந்த ரோட்டில் போக சொல்லுது. இந்த சைடு போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ட்ராவலில் வந்து டே 1, இன்றைக்கி தான் வந்து டே 1 ட்ராவல். ஸோ இந்த டே 1 ட்ராவலில் நம்ம வந்து நிறையா தூரம் வந்து போக வேண்டியிருக்கு. ஸோ பாருங்களேன், இங்கேருந்து பார்க்குறதுக்கு கேரளாவோட பார்டரில் தான் நாம் இருக்கோம், கன்னியாகுமரி. ஸோ மவுண்டன் வியூஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் எனக்கு வந்து இந்த ரைடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கோ என்னவோ தெரியல. நம்ம முருகன் வேற இந்த சைடு இருக்காப்புல. முருகா, எல்லாத்தையும் நல்லபடியாக காப்பாற்றுப்பா. ஸோ அவ்வளோதாங்க. இங்கேருந்து நெக்ஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர்ஸில் வந்து திருவனந்தபுரம் ரீச் ஆகிட்டு அடுத்த லொக்கேஷன் வந்து நம்ம பிளான் பண்ணுவோம். திருவேண்டரத்தில் வந்து வண்டிக்கு தேவையான சில அக்சசரிஸ்லாம் வந்து கொஞ்சம் பை பண்ண வேண்டியிருக்கு. ஸோ கம்பல்சரி அது நம்ம வாங்கி தான் ஆகணும். ஸோ அதையும் வாங்கிட்டு அப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ வெயில் இங்கேயுமே வந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கு. எங்க கரூரை கம்பேர் பண்றப்ப இங்க வெயில் அதிகமானு கேட்டீங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா 12 மணிக்கு மேலதான் வெயிலோட உண்மையான சுயரபமே என்னன்னு தெரியும்.
ஸோ நம்ம அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் கேரளாக்குள்ள என்டர் ஆயிடலாம். ஸோ இங்கே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மவுண்டைன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கே செம்ம அழகா இருக்கு. ஸோ பெஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த ரோட வந்து ட்ரை பண்ணலாம் தாராளமா. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஒரே ஸ்டெச்சில் வந்து ஒரு 200 கிலோமீட்டர்ஸை கவர் பண்ணிடலாம் அப்படின்னு. பேக் போட்டால் டேங்க் இப்படி தான் கலட்ட வேண்டியிருக்கும் கொஞ்சம். அக்கா உள்ள எவ்வளோ பெட்ரோல் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அடிங்க அடிங்க அடிங்க. 10 லிட்டர் தான். ம். ஸோ யூஸ்வலாக நம்ம நார்மல் தான் அடிப்போம். இப்போதைக்கு நார்மல் அடிச்சுக்குவோம், போக போக மாற்றிக்கலாம். இங்கேயும் பெட்ரோல் விலை 101 ரூபா தானா? கேமராவா? ஆ. தேங்க்ஸ் அக்கா. கார்டு போடணும். கார்டு போடணும். அவ்வளோதான். இதை இப்படி இழுத்து இப்படி ஸ்ட்ராப் வச்சா வேலை முடிஞ்சு போச்சு. நாகர்கோயிலில் இருக்கோம். ஸோ இங்கே பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே போகலான்ட்டு. அதுக்கப்புறம் எங்கே பெட்ரோல் பங்க் இருக்குன்னு வேறு தெரியல. ஸோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்றதுனால ஸோ நம்ம ட்ரிப் டூ செட் பண்ணியிருக்கோம் இல்லையா, என்டையர் கிலோமீட்டர்ஸ் இதில் தான் நம்ம வந்து மானிட்டர் பண்ண போகிறோம். ஸோ மெயினில் போட்டாச்சு. அவ்வளோதான், அழுத்த வேண்டியதான். காற்றடிக்கிற பிரச்சனை நமக்கு இல்லை, நம்மக்கிட்டே அந்த மிஷின் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேரளாக்குள்ளே என்டர் ஆக போகிறோம். இப்போ தமிழ்நாட்டோட பார்டரில் இருக்கவங்க களியாக்க வினை, இதுக்கு அடுத்து வந்து மார்த்தாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா வரும். இந்த ஏரியாவுக்குலாம் நான் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். இது ஆக்சுவலாக லாட்ரி சீட்லாம் வைக்கிறாங்களே அப்படின்னா கேரளா தானே, கேரளாக்குள்ள தானே விற்பாங்க பார்டரில், தமிழ்நாட்டில் விற்க மாட்டாங்களே. கேரளா தாங்க, நம்ம என்ட்ரு ஆயிட்டோங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நானே இந்த பக்கம்லாம் வரேன் லைஃப்ல. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமு. நான் இப்போ ட்ராவல் பண்ண போகிற இந்த ரூட் இருக்கு இல்லைங்களா, நான் வந்து என் லைஃப்பில் இதுவரையும் நான் ட்ராவல் பண்ணாத ஒரு ரூட்டு தான் வந்து இந்த ரூட்டு. ஸோ இந்த ரூட்லலாம் வந்து ட்ராவல் பண்ணி போகணும் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை. என்ன ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கேஎல் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் சும்மா வேகமாக சல்லு புல்லுன்னு போகிறாங்க. நமக்கு தான் பயமாக இருக்குது, ஐயோ என்னடா இப்படி ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேஃபாக வண்டி ஓட்டுவோம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இந்த ரூட்டில் வந்து அவ்வளோ ஒன்றும் ஸ்பீடெல்லாம் வண்டியில் போக முடியல. ஸோ அஃபிஷியலி நம்மளோட 2வது ஸ்டேட்டு கேரளாக்குள்ள காலை வச்சாச்சு. பொல்யூஷன் சர்டிஃபிகேட் மட்டும் எடுக்கலைங்க, அதை மட்டும் போகிற வழியில் எடுத்துட்டா வேலை முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். இல்லையா ஒரு 56 கிலோமீட்டரை கடந்து நம்ம வந்து இப்போ மெயின் பைபாஸ் ரூட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க. ஐயோ 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இதில் ஓட்டவே முடியலைங்க, அவ்வளோ மோசமாக இருக்குது ரோடு. முடிஞ்ச வரையும் பைபாஸை ப்ரிஃபர் பண்ணி வந்துடுங்க. நீங்கள் டைரக்ட் கன்னியாகுமரி டு நாகர்கோயில் ரூட் வந்து களியாக்க வினை வழியாக எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. என்ன கேட்டால் பெஸ்ட்டு பைபாஸை பிடிச்சி வர்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நானே வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்கள் வர மாதிரி இருந்தால் பெஸ்ட் ரூட்டு இதுதான், பைபாஸ் ரூட் தான். நீங்கள் முடிஞ்ச வரை அந்த பைபாஸ் ரூட்டை ப்ரிஃபர் பண்ணி வந்துடுங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வாவ், பாருங்க, இந்த சைடும் மரம் இந்த சைடும் மரம், நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டு ஹைவேஸ் வந்து விட்டுருக்காங்க. இன்னும் 244 கிலோமீட்டர், 6 மணி நேரம் காட்டுது இங்கேருந்து போகிறதுக்கு. பட் நம்ம அதுக்கு முன்னாடியே போயிடுவோம். இன்னும் நிறைய தூரம் வேற போக வேண்டியிருக்கு. ஸோ அதனால போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான ஒரு பீச்சை வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த பீச்சுக்கு போயிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் இன்னைக்கான டெஸ்டினேஷனை வந்து முடிக்க போகிறோம். ஸோ அந்த பீச் எது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க.
செம்ம. ஃபாரஸ்ட்டுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. பாருங்க எவ்வளவு டென்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பரா இருக்கு. இது மாதிரி நம்ம ஊர்ல இருந்தா எப்படி இருக்கும்? நம்ம நம்ம இப்ப வந்து ரைட் பண்றதோட மோட்டிவ், முக்கியமான மோட்டிவ் என்னன்னா, மரங்கள்லாம் நிறைய இல்லாததுனாலதான் என்னவோ இப்ப இருக்க இந்த குளோபல் வார்மிங் எஃபெக்ட்னால நம்ம நிறைய வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம். குறிப்பா வந்து ஹீட் ஸ்ட்ரோக்ஸ், ஹீட் வேவ்ஸ், இந்த மாதிரி எப்போதும் இல்லாத அளவுக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமான ஹீட் வந்து இப்போ நம்ம வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலயுமே வந்து அந்த டிஃபரன்ஸை நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. இதுக்கெல்லாம் ஒரே வழி, வேற வழி கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கோம். 10 வருஷத்துல வந்து குளோபல் வார்மிங்னால நிறைய விஷயம் வந்து மாறப்போகுது. அதுக்கு நீங்க முன்கூட்டியே தயாரா இருங்க நிறைய விஷயம் சொல்லிட்டே இருந்தாங்க. அது வந்து இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கூட இன்னும் வந்து எதுவும் கெட்டு போகல. நாம பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். தயவு செஞ்சு உங்களால முடிஞ்சது ஒரு 10 மரம், ஒரு ஆள் வந்து ஒரு 10 மரத்தை வந்து வளர்த்தி அதை வந்து பாதுகாத்தாலே போதுங்க. வேற லெவல்ல வந்து ஒரு 10 வருஷத்துல எவ்வளவு வெயில் வந்தாலும் சரி எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சிடலாம். இங்க பாருங்க, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஐயோ, சான்ஸே கிடையாது. எப்படி இந்த மாதிரிலாம் கேரளாக்குள்ள மட்டும்தாங்க இதெல்லாம் பாசிபிளா? ச்சே, செம்ம செம்ம சூப்பரா இருக்குங்க. நடுவில் வந்து ஒரு சின்ன ஆறு மாதிரி ஒண்ணு போகுது, ஒரு குட்டி ஆறு. மேல பிரிட்ஜு, அங்க போய் மேல ஃபிளைட் போகுது. ஸோ நம்ம ட்ரிவாண்ட்ரம் வந்துட்டோம். இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் தான். மேல ஃபிளைட் எல்லாம் பறக்குது. சூப்பரா இருக்குங்க. கேரளாவை காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சும்மாவா சொன்னாங்க? கடவுளே விருப்பப்பட்டு வந்து இங்க தங்கியிருப்பாரா என்னவோ, அந்த அளவுக்கு அழகா இருக்கு. ஆனா என்ன, நம்ம கேரளால வந்து ஒரு நாள் தான் தங்குவோம்னு நினைக்கிறேன். பாப்போம். எதுவுமே நம்ம கையில இல்ல. நம்ம ஒண்ணு பிளான் பண்ணா அது ஒண்ணு நடக்கும். பட் பிளான் இஸ் அ பிளான். நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. பார்ப்போம். ஸோ நாம இப்போ வந்து கோவளம் பீச்சுக்கு போகிற வழியில் இருக்கோம். ஸோ இந்த சிக்னல்ல இருந்து லெஃப்ட் கட் பண்ணி போனோம் அப்படின்னா கோவளம் பீச்சு. ஸோ நம்ம இப்போ கோவளம் போகல, நம்ம ஸ்ட்ரைட்டாக போக போகிறோம். சிக்னல்லாம் இங்கே கரெக்டாக ஃபாலோ பண்ணணுங்க, இல்லைனா பிடிச்சி ஃபைன் போட்டுருவாங்க. டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் சிக்னல்லாம் ரொம்ப ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸ்பீடு லிமிட்டும் பார்த்து தான் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணணும். நம்ம திருவேண்டரம் வந்துட்டோங்க. இங்கேருந்து ரைட் கட் பண்ணி போனோம் அப்படின்னா பத்மநாபேஸ்வரர் கோயில் வந்துருங்க. பத்மநாப சுவாமிகள் கோயில் வந்துடும். எனக்கு வாய் வேற ரோல் ஆகுது. ஸோ இப்போ நமக்கு வந்து போக டைம் இல்லை. ஆக்சுவலாக நம்ம கவர் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸே நிறையா இருக்குது. கேரளாவில் நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியான இடத்த தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் மேக்ஸிமம். ஸோ பாருங்கள், எல்லாரும் எவ்வளோ டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுறாங்க. ரோடும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், 1 2 3 4 3-வே ரோடுன்னு வச்சுங்க. அந்த அளவுக்கு ரோட்ஸ் எல்லாம் பக்காவாக போட்டு வச்சிருக்காங்க. ஏன் நம்மளால பண்ண முடியலன்னு தெரியல. நம்ம இன்னும் போக வேண்டிய தூரம் வந்து இருக்குங்க, 40 கிலோமீட்டர். 1 hour ஆகும்னு காட்டுது. பட் அவ்வளோ நேரம்லாம் ஆகாது. இப்போ உள்ள போக நமக்கு டைம் வேற இல்லைங்க. இங்க பாருங்க, பெரிய மாலுங்க. லூலு சுத்தி பாருங்க, எவ்வளவு பில்டிங்ஸ் இருக்கு. பா, செம்மையா இருக்கு. இப்போ உள்ள போறதுக்கு நமக்கு வேலை எதுவும் இல்லை. ஸோ அதனால நம்ம லூலு மாலுக்குள்ள போக போறது இல்லை. நம்ம கொஞ்சம் ஹைட்ரேஷன் பேக் மட்டும் வாங்கணும். ஐ மீன் லேடர் வந்து வாங்கணும். ஸோ அது இல்லாதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாவ்,
இங்க பாருங்க, நம்ம ஊர்ல தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க எவ்வளவு அழகா தண்ணி நிறைய வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா நம்ம ஊரையும் கேரளாவையும் கம்பேர் பண்ண முடியாது, கரெக்ட் தான். பட் முயற்சி பண்ணா நம்மளும் அந்த மாதிரி நிறைய மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நம்புறேன். அதுக்கான தொடக்கமா இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருத்தரும் உங்களால முடிஞ்சது அட்லீஸ்ட் ஒரு 5 மரம் தாங்க, சாதாரண மரம் தாங்க, அதை 5 இடத்துல நட்டு வச்சு தண்ணி ஊத்தி உங்க ஆயுசு இருக்க வரையும் அதை மெயின்டைன் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு 5 ஒவ்வொருத்தரும் இது மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்தோம் அப்படின்னா நான் வச்சு என் பையன் சாப்பிட்டு அவன் பையன் சாப்பிட்டு அந்த ஒரு கதை இருக்கு இல்லைங்களா. இங்க பாருங்க கிராஃபிட்டிஸ் சூப்பரா வரைஞ்சிருக்காங்க. இங்க பாருங்க சுதந்திர போராட்டத்துக்கு பண்ணதாங்க இதுல போட்டிருக்கு. ஒரு நாள் ஃபுல் கேரளாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அந்த டைம் வந்து நம்ம நிறைய பண்ணலாம். இப்போதைக்கு வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கோம். போற வழியில நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு போகணும். இங்க பாருங்க கேரளால கூட பயங்கரமா தாங்க வெயில் அடிக்குது, கம்மியாலாம் ஒன்றும் வெயில் அடிக்கல. ஒரு ரயில்வே ட்ராக்கு. எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல இது ஓப்பன் ஆக. என்ன ப்ரோ? Can't understand. You too. More than 6 years I waited for this travel. Today only my dream came true. So keep try. No issues. Your name, bro? मैं Alta. Me, Alta. 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 Praveen. Praveen. நல்ல பையங்க அவரு, சான்ஸே கிடையாது. நம்மளை கூப்பிட்டு ப்ரோ எங்க போறீங்க, எங்க இருந்து வரீங்க, எவ்வளவு நாள் ட்ரிப் போறீங்க, எனக்கும் டிராவலுங்கிறது ரொம்ப என்னோட ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்டு நம்ம கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டாருங்க. என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் என் கூட வந்து ஒருத்தர் வந்து போட்டோ எடுத்துக்கிறாரு அப்படின்னா அது கேரளால வந்து தான். சத்தியமா நான் மறக்கவே மாட்டேன். நம்மளை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி நமக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் அவருக்கு வந்து ஒரு நன்றி. ஒரு பேர் ஏதோ ஒன்று சொன்னாரு, எனக்கு சரியா அது புரியல. ஹெல்மெட் போட்டிருக்கிறதுனால பல பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இன்னொரு 30 கிலோமீட்டர்ல வந்து நாம போக வேண்டிய வர்க்கலா பீச் இன்னும் 30 கிலோமீட்டர்ல வரப்போகுது. என்னோட ஒன் ஆஃப் தி ட்ரீம்னு கூட சொல்லலாம், ட்ரீம் டெஸ்டினேஷன் கூட சொல்லலாம். ஸோ இன்னைக்கு வந்து அந்த டெஸ்டினேஷனை வந்து ஒரு கை பார்த்துருவோம். நல்லா இருக்கு, சீரியஸா நல்லா இருக்கு. இந்த மாதிரி நம்ம ஊர் இருந்தா செம்மையா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து அடிக்கடி கொடுக்குது. பட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த வீடியோ பார்க்குற உங்கள எல்லாருமே ஒரு விஷயம், நீங்க வந்து உங்க லைஃப்ல வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்டா நீங்க என்ன வேணா பண்ணியிருக்கலாம். பட் ஒரே ஒரு மரத்தை மட்டும் வச்சு அது வளரும் போது அது எப்படிலாம் வளருது அப்படிங்கிறத உங்க கண்ணால பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க நிறைய மரம் வளர்க்கணும் ஆசைப்படுவீங்க. அப்படி நீங்க மரம் வளர்க்கணும் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நம்ம நாடும் நாளைக்கு குளோபல் வார்மிங்னால எந்த பாதிப்பும் அடையாது. இன்க்ளூடிங் கேரளாலையுமே வந்து வெயில் அடிக்க தான் செய்யுது. பட் கொஞ்சம் நல்லா குளிரா இருக்க மாதிரியும் இருக்கு. ஸ்ட்ரைட்டா போகுதுங்க, அப்படியே லெஃப்ட் சைடு திரும்பி பார்த்தோம்னு வச்சுங்களேன், தெரியுதா பீச்சு? இருங்க காட்டுறேன் உங்களுக்கு. பீச் வந்து நம்ம இருக்க இடத்தோட பீச் வந்து பெருசா தெரியும். கடல். திருவேண்டரம் டு வர்க்கலா போறீங்க அப்படின்னா இந்த ரூட்டை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த ரூட் வந்து பாத்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. திருவேண்டரம் டு வர்க்கலா வந்து ஒரு 35 கிலோமீட்டர் சம்திங் ஹைவேல இருந்து உங்களுக்கு லெஃப்ட் கட் பண்ணி உள்ள வரும். ஸோ அந்த ரூட்டை மட்டும் பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஏகப்பட்ட விஷயங்களை பார்க்கலாங்க.
ஆஹ் நான் இந்த ரூட்டை சூஸ் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஏன்னா பீச்சை ஒட்டியே ரோடு வந்து அப்படியே டிராவல் ஆகிட்டே இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க, பீச்சை ஒட்டியே ரோடு வந்து டிராவல் ஆகும். ஆன ஒரு விஷயத்த நீங்க பார்க்க போறீங்க. ஸோ நம்ம வந்து ரியல் டைம்ல பீச்சை ரொம்ப க்ளோஸில் வந்து போக போகிறோம். ஸோ இங்கே பீச் இருக்கு. ஸோ இந்த ரோடு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வர்க்கலா வரைக்குமே நம்மளை இதே மாதிரி தான் கூட்டு போக போகுது. வேற லெவல். சொல்லப்போனா நானே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சென்னை டு ஈசிஆர் அந்த ரோடு இருக்கு இல்லையா, அதில் போகும்போது நம்மளால பார்க்க முடியும். பட் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்கும். பட் இங்கே கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்டையர்லி உங்களுக்கு வேற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்க போகுது. ஸோ என்ஜாய் பண்ணுங்க. ஸோ மக்கள் வாழ்க்கைய சொல்லப்போனா சொர்க்கத்துல வாழ்ற மாதிரி தாங்க வாழ்றாங்க. எல்லாமே இருக்குங்க இங்க, என்ன இல்லை எல்லாமே இருக்கு. அவ்வளோ அழகான ஒரு நாடு இது. இதே மாதிரி இன்னும் பல நாடுகளை நாம வந்து பார்க்க போறோம். ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு விஷயத்துல வந்து டிஃப்ரெண்டா இருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் கடல்ல இருந்து, இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நேர் ஆப்போசிட்டான நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். வேற லெவல் ஒரு இடத்துக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். இங்க பாருங்க. வாவ். ஸோ பீச்சுக்கு வந்தாச்சு. ஸோ இங்க பாருங்க, அடிக்கடி படத்துல ஸோ ஃபோட்டோஸ்லாம் நம்ம பார்க்கக்கூடிய அந்த கிளிஃப் இந்த இடம் தாங்க, வர்க்கலா. ஸோ அந்த கிளிஃப் அந்த சைடு பார்த்தீங்கன்னா செம்ம அழகா இருக்கு. ஸோ கீழே தான் அந்த மெயினான வர்க்கலாவோட பீச் இருக்கு. ஸோ இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே ஃபுல்லாகவே பீச் தான். ஸோ ஒரு வேற லெவல் அரபிக் கடலோட ஒரு வியூ. கண்ணு கெட்டின தூரம் வரையும் கடல் மட்டும்தான் தெரியுது. செம பியூட்டிஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா லைஃப்ல மிஸ் பண்ணவே கூடாது. வாவ். ஸோ நம்மளோட பீஸ்ட் இவ்வளோ தூரம் நம்மளை கூட்டம் வந்திருக்கான். இன்னும் நிறைய இடத்துக்கு நம்ம போக போறோம். அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு போகலாம். கிளம்பியாச்சு. ஏன்னா இவ்வளோ திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்மளால பீச்சில் போயிட்டு என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ தூரம் வந்து நம்ம உடம்பையும் மனசையும் கூலாக்குன இந்த வர்க்கலா பீச்சுக்கு ஒரு நன்றி. கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா ரைடிங் ஜாக்கெட்டுக்குள்ளே அந்த அளவுக்கு பயங்கரமாக வேர்க்குது. பட் இந்த கடல்லேருந்து வர காற்று வந்து ரொம்ப இனிமையாக இருக்குது. எனக்கு இப்போ கடலில் போய் விளாடணும்னு ஆசையாக இருக்குது. பட் விளாடுவோம், இங்கே இல்லை. இதே மாதிரி இன்னொரு இடத்துல அங்கே வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணி பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் நம்ம போக போகிறோம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து அடுத்து நம்ம கொச்சின் நோக்கி போக போகிறோம். ஸோ இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியிருக்கு.
ஸோ இந்த கோஸ்டலை ஒட்டி இருக்க ரோட்ல டிராவல் பண்ணீங்கன்னா வச்சுங்களேன், இங்க பாருங்க பேக் வாட்டர்ஸு இந்த பக்கம் தனியா. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சி, அப்படியே பிரிட்ஜு, இதை ஒட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு டிராவல் ஆகுது. வா, அங்க அங்க என்னால பீச்சை டச் பண்ண முடியல, இங்க என்னால பண்ண முடியும். பட் நமக்கு வந்து அடுத்த லொக்கேஷனுக்கு போறதுக்கான டார்கெட் டைம் இன்னும் 6 ஹவர்ஸ் காட்டுது. 6 ஹவர்ஸ் அப்படின்னா 9 o'clock தான் நம்ம லொக்கேஷன் போவோம்னு சொல்லி காட்டிட்டு இருக்கு. பட் எனிஹவ் நம்ம எவ்வளோ குயிக்காக வந்து இங்கேருந்து போக முடியுமோ அவ்வளோ குயிக்காக நம்ம நெக்ஸ்ட் லொக்கேஷன் போயிடலாம். ரோடு எவ்வளோ அழகான விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சிருக்கு தெரியுமா? இங்க பாருங்க, ஆறு வந்து கடலோட சேரக்கூடிய ஒரு இடம், அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. இங்க பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்க, பச்சை கலர்ல இந்த பக்கம் தண்ணி வருது, அந்த பக்கம் அப்படியே ப்ளூ கலரா போய் கலக்குது. ஊ, செம. லோக்கல்ஸ் எல்லாம் பயங்கரமா வண்டி ஓட்டுறாங்க. நம்ம ஓரமா போயிடுவோம். நாம அழுத்தி பிடிச்சு போயிட்டே இருப்போம். ஏன்டா நீ இந்த மாதிரி ரூட்டை சூஸ் பண்ற அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. எனக்கு வந்து கேரளால இந்த ரூட்ல வந்து டிராவல் பண்ணணுன்றது ரொம்ப ரொம்ப ஆசை. ஏன்னா பைபாஸ்ல போனாலும் சரி, சிட்டி வழியா போனாலும் சரி, பட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதனாலதான் நம்ம போற டைம் வந்து ஜாஸ்தி ஆனாலும் பரவாயில்ல, நம்ம லேட்டா போயிட்டு கூட ரூம் போட்டுக்கலாம். பட் இந்த மாதிரி வியூஸ் வந்து விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்கு தான் வந்தோம். இது ஃபுல்லாவே வந்து ஃபிஷர்மேன்ஸ் ஏரியான்னு நினைக்கிறேன். ஃபுல்லா டெம்பரரி கேம்ப் மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஃபிஷ் எல்லாம் பிடிச்சி இங்க க்ளீன் பண்ணி எடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, குட்டி குட்டி போட்ஸ்லாம் நிறைய இருக்கு. பைக்கை நிப்பாட்டுறதுக்கு சேஃப்டியான இடம் இல்லைங்க, அதனாலதான் என்னால விட்டுட்டு உள்ள போக முடியல. இந்த பக்கம் ரோடு வேற கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. நிறைய ஸ்பாட் இருக்குங்க வண்டியை உள்ள நிப்பாட்டுறதுக்கு. பட் கொஞ்சம் நம்ம மூவ் ஆகிட்டே இருக்கலாம். பாருங்க, நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோமா, இது ஒரு ரோடா, நடுவுல பாருங்க பெரிய லேக் மாதிரி இருக்கு. லெஃப்ட் சைடு பாருங்க அரபிக்கடல் இருக்கு. எப்படி செமையா? ஒரு தனி தீவுல டிராவல் பண்ற மாதிரி இருக்கா? ரோடு தான் பயங்கர டேமேஜா இருக்கு, பார்த்து தான் போகணும். ட்ரிப் போறீங்க அப்படின்னா, ஒர்க்லாம் இந்த மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா, இங்க வந்து லோக்கல் ஏதாச்சும் பைக் ரெண்ட் கிடைச்சா ரெண்ட்டுக்கு எடுத்துக்குங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 கிலோமீட்டர், ஓகேவா? 50 கிலோமீட்டர் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கோஸ்டலை ஒட்டியே ரோடு போகும். இந்த ரோட்ஸ் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு, பட் ஆனால் செம்மையா உங்க மைண்டை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுரும். அந்த மாதிரி ஒரு பீச் வியூ ரோடு, பீச்சை ஒட்டியே போற ரோடு. யூஸ்வலா நீங்க ஈசிஆர்ல டிராவல் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு லெஃப்ட்ல பீச் உங்களை இது பண்ணிட்டு வருமோ, அதே மாதிரிதான் இங்கேயும் லெஃப்ட்ல தான் வருது. பட் வந்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது இல்ல, நம்ம வந்து ஆப்போசிட்ல ஓட்டும் போது இந்த பக்கம் மாறி ஓட்டும். அங்க பாருங்க, அங்க போகணும். இப்ப நம்ம அந்த ஏரியா வரையும் நம்ம போகணும்.
ஏன் இந்த ஏரியாலாம் ரோடு போடாம வச்சிருக்காங்க? ரொம்ப மோசமா இருக்கு. மக்கள் இங்க வாழ தானே செய்யறாங்க பீச்சை ஒட்டி. ஏன் உங்களுக்கு மட்டும் ரோடு இல்லை? ஒரு ஷாப் ஒன்று இருக்கு, சாப்பிடலாமா? என்ன பண்ணலாம்? இங்கேயே சாப்பிட்ருவோம். ஏதோ ஒன்று சாப்பிட்றதுக்கு மோமோஸை சாப்பிட்டு வேலையை முடிச்சிடலாம். ஐ திங்க் ரெடியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைனலி நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொச்சின்ல வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். கொச்சின்ல ரீச் ரெசிடென்சி சிட்டிக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டல் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வித்தவுட் ஏசில வந்து ₹600 வந்து ரூம்ஸ் இருந்துச்சு. இங்க பாருங்க, இதான் நம்ம ரூமு. ஒரு சின்னதா ஒரு பெட்டு, ஸோ ஒரு டேபிள், டிவி, சேரு, அதுக்கப்புறம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா ஒரு பாத்ரூம். ஸோ ஒரு சின்னதா ஒரு பாத்ரூம். நீட்டா இருந்துச்சு. ஸோ நம்மளோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஸோ இங்க பாருங்க, நம்ம 2 பேக் இங்க இருக்கு. ஸோ நம்மளோட ரைடிங் ஜாக்கெட் அண்ட் பேண்ட் எல்லாம் இங்க மாட்டி விட்டாச்சு. ஸோ சம்மர்ன்றதுனால பயங்கரமான வெயிலா இருக்கு. ஸோ ஹெல்மெட்டை க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த பேக்ல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். ஸோ சார்ஜிங் எல்லாத்துக்குமே சார்ஜிங் போட்டிருக்கோம். ₹600 ஒரு காம்பாக்டான ரூம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு சிட்டி சென்டர்லே. மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சீக்கிரம் நம்மளால இங்கேருந்து கிளம்ப முடியுமோ போகிற வழியில வந்து இங்கேயே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் யார்டு இருக்கு, கொச்சினோட ஷிப் யார்டு. ஸோ சில ஷிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே புதுசாகவும் உருவாக்குறாங்க, அதே மாதிரி பழைய ஷிப்ஸை ரிப்பேரும் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாமே வந்து நைட்டில் வந்து என்னால் காட்ட முடியல. ஸோ நாளைக்கு போகும்போது இது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பக்கத்தில் தான் ஏர்போர்ட் இருக்கு, பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் யார்டு இருக்கு. ஸோ நான் இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கமர்ஷியல் ஏரியா. ஸோ ஃபுட்டுக்கெல்லாமே வந்து இங்கே குறைய கிடையாது. நைட்டு ஃபுட்டு கூட நம்ம சாப்பிட்டோம். ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ப்ளஸ் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது கொச்சின் வந்து. ஒவ்வொரு சிட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி ப்ரைஸ் வெரைட்டிஸ்லாம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது, நம்ம வந்து ஒரு 6 o'clock மேலே வண்டி ஓட்டக்கூடாது. ஸோ இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான வெயிலுங்க. ஸோ எங்கள் ஊரை கம்பேர் பண்ணுறப்போ இங்கே வெயில் கம்மி தான். பட் இதனால இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக தான் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு கன்னியாகுமரி டு கண்ணூர் போகிறதா தான் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். அரௌண்ட் வந்து ஒரு 500 கிலோமீட்டர் நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளால வந்து அவ்வளோ கவர் பண்ண முடியல. 300 கிலோமீட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கவர் பண்ணியிருந்தேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ஒர்க் நடந்துட்டு இருக்காமா. ஆல்மோஸ்ட் ஒரு 100-200 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜஸ் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணி ஒர்க் போயிட்டு இருக்காமா. ஸோ அதனால இன்னும் ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ரோடு அப்படின்னு சொன்னாங்க. ரோடுனாலே வந்து நான் நிறையா வந்து ஸ்லோ டவுன் ஆகிட்டேன். பயங்கரமான வந்து பாடி பெயின் ஆயிடுச்சு. நேற்று வந்து கரூர் டு கன்னியாகுமரி வந்தோம் இல்லையா, ஒரு 400 கிலோமீட்டர். அதில் கூட எனக்கு கொஞ்சம் கூட டயர்டே ஆகல. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நைட்டு சாப்பாடு பக்காவாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபைல் எல்லாமே வந்து காப்பி பண்ணிட்டு நாளைக்கான ரைடுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சம் குறைகள்லாம் இருக்கும். ஏன்னா நானும் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து மோட்டோ விளாக்லாம் பண்ணுறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 வருஷம் வந்து இதை நான் ட்ரீம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம், அதுக்கான சோர்சஸ் வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கேதர் பண்ண போகிறோம். இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் வார்மிங்னால ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நம்மளே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் லைவாகவே. ஸோ என்னோட ஒரே ஒரு சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் அட்லீஸ்ட் நீ ஒரு 2 மரத்தை மட்டும் நட்டு வைங்க. அந்த 2 மரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இல்லைனாலும் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க மாதிரி இந்த ஹீட் வேவ்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங்னால ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு நிறைய 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 சான்சஸ் வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரு 2 மரத்தை வந்து நட்டு வச்சு அந்த மரத்தை வந்து உங்கள் லைஃப் டைம் இருக்க வரைக்கும் பாதுகாருங்க. அந்த மரம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் வந்து காப்பாற்றும். ஸோ இந்த விஷயத்தோட நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ரெகுலராக அப்டேட் வந்துகிட்டே இருக்குது நம்ம ரைடை பற்றி. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.